ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ராமேஸ்வரம் தட்டு இட்லி ப்ளஸ் இட்லி பொடி. மண்பானையில் துணி போட்டு வேக வச்ச சாஃப்டான தட்டு இட்லி, அது கூட காரசாரமான நெய் ஊற்றின இட்லி பொடி. காரசாரமாக சுட சுட சாப்பிட்டுட்டு ஃபில்டர் காஃபி குடிச்சு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். என் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதை செய்கிறதுக்காக ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு துண்டு பெருங்காயத்தை சேர்த்து பொரிச்சுக்கோங்க. பெருங்காயம் பொரிஞ்சதும் மல்லி சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 10 வரமிளகா சேர்த்துக்கிட்டேன். அதில் 5 காஷ்மீரி சில்லி கலருக்காக சேர்த்துக்கிட்டேன். பொரிஞ்சதும் மாற்றிட்டு அதே பாத்திரத்தில் 1/2 கப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். பருப்பு வறுக்கும் பொழுது ஆயில் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அதே அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அதே அளவு உளுத்தம்பருப்பையும் சேர்த்து கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம். முறன்னு வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி, புழுங்கல் அரிசியை சேர்த்துக்கோங்க. கேஸ் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு அரிசி நல்லா பொரிய விடணும். அதே நேரத்தில் இந்த வேர்க்கடலையும் நல்லா வறுபட்டுடும். அரிசி நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1/2 கப்பு கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எல்லோ கருப்பு எல்லோ சேர்த்துட்டு கேஸ் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எள்ளு பொரியக்கூடாது. லேசாக கருவேப்பிலை சுருள்ற அளவுக்கு வறுபட்டா போதும். இப்போ எல்லா வறுத்த ஜாமானையும் ஒன்றா சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். இதில் 5-6 பல் பூண்டு தோல் உரிக்காமல் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து இது நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமே மிக்சி ஜாரில் சேர்த்து அரைங்க. நல்லா ஆற விட்டுட்டு அரைச்சிங்கன்னா தான் பொடி நல்லா உதிரியாக ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கும். சீக்கிரமும் கெட்டு போகாது. பொடி நல்லா கலராக வேணும்னா காஷ்மீரி சில்லி கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்கும். பூண்டு கொஞ்சம் கூட வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. நல்லா பொசுன்னு சாஃப்டான தட்டு இட்லிக்கு இந்த பொடியை நல்லா தூவி சுட சுட இருக்கும் பொழுதே நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம ராமேஸ்வரம் தட்டு இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்காக மண் பானையிலையோ மண் சட்டிலையோ தண்ணி எடுத்துட்டு இதே மாதிரி காட்டன் துணியால் சுற்றி கட்டிடுங்க. துணியை முதல்ல ஒரு பக்கம் கட்டிட்டிங்கன்னா இன்னொரு பக்கம் நல்லா இழுத்து கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பானையிலையோ சட்டிலையோ இட்லி வேகிறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் காட்டன் துணியால் கட்டுங்க. சட்டியில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இட்லி மாவை கலந்து அதுக்கப்புறம் தேவையான சைஸுக்கு இட்லியை ஊற்றுங்க. நடுவுலையே ரொம்ப மாவை ஊற்றாமல் மாவை ஊற்றி சுற்றி இதே மாதிரி தேய்ச்சிங்கன்னா தான் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2-3 கரண்டி மாவை ஊற்றி தேய்ச்சிட்டு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. இட்லி வெந்து இட்லி பானையில் ஆவி வர மாதிரியே இதுலேயும் நல்லா நீராவி வரும். அதுக்கப்புறம் எடுத்து செக் பண்ணி பாருங்க. இட்லி வெந்துட்டான்னு செக் பண்ணுற மாதிரியே செக் பண்ணிவிட்டு சுற்றி இதே மாதிரி தண்ணி விட்டிங்கனாக்கா லேசாக மேலே எழும்பி வரும். ஜல்லி கரண்டியாலேயோ அன்ன வெட்டியாலேயோ இட்லி ஓரத்தை இதே மாதிரி எடுத்து விட்டுட்டு கரண்டியை உள்ளே விட்டுட்டு தோசை எடுக்கிற மாதிரி எடுத்தீங்கன்னா இட்லி துணியிலேருந்து ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும். 5-7 நிமிஷத்துக்குள்ளாரையே இட்லி நல்லா வெந்துடும். நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டா பூ போல இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த தட்டு இட்லிக்கு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண பொடியை தூவி நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்டியா இருக்கும்.